ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஷலோம். இன்றைய தியானத்திற்காக 88வது சங்கீதத்தை வாசிக்கிறேன். கவனிங்க. என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனைப் போலானேன். இந்த சங்கீதம் யாரால் எழுதப்பட்டது பார்க்கலாம். எஸ்ராகியனாகிய ஏமானின் போதக சங்கீதம். கவனிங்க, இது ஏமான் என்கிற பெயருடைய ஒரு பக்தன் எழுதிய சங்கீதம். நாம் ஜெபிக்கும்போது அதற்கு தேவன் பதில் தருவாரா? தருவார். சில பேர் சொல்லலாம், இல்ல பிரதர், என்னுடைய வாழ்க்கையிலே என் ஜெபத்திற்கு பதில் வருவதில்லை. எதற்காகவெல்லாம் நீ ஜெபிக்கிறாயோ அந்த ஜெபத்திற்கு இன்று உனக்கு பதில் வருவதில்லை. எனவே நீ என்ன சொல்லுகிறாய்? என் ஜெபத்திற்கு பதில் வருவதே இல்லை. இது உண்மையா? இல்லவே இல்லை. யார் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்திற்கு தேவன் கட்டாயமாய் பதில் தருவார். எப்படி? நம்பர் 1, ஆம் என்ற பதில் வரும். எஸ், நீ செய்த ஜெபத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நீ கேட்டதைப் போல உனக்கு நான் பதில் தருகிறேன். எஸ், நான் பதில் தருகிறேன். அல்லது தேவன் நோ, அதுவும் கூட பதில் தானே. என்னது? நோ. நீ கேட்பதை தேவன் சொல்லுகிறார், என் சித்தம் அல்ல. சில நேரங்கள் என்னிடத்துல ஜெபிக்க வருகிற போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா, என்னுடைய கணவர் நல்லவர் அல்லவே அல்ல, அவர் பயங்கரமான பாவி, அவர் கூட என்னால் சேர்ந்திருக்கவே முடியாது, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. சரிம்மா, அப்ப என்ன சொல்லி? நல்ல கணவர் கிடைக்கிறதுக்காக. இப்போ என்னுடைய கேள்வி, இந்த ஜெபத்தை நான் செய்யலாங்கிறீங்களா? அப்படியே செஞ்சாலும் தேவன் அதை கேட்பாரா? ஒரு முறை விவாகம் செய்து கொண்டால் அதற்கு பிறகு விவாகரத்து கேட்கவே கூடாது. அது விடுதலைன்னு நினைச்சாலும் அல்லது விவாகரத்தா இருந்தாலும் அதை கேட்பது கூடாது. விசுவாசமுள்ள ஒரு மனைவி தன் விசுவாசத்தினாலே விசுவாசத்தில் இல்லாத ஒரு கணவனை என்ன செய்வாளாம்? மாற்றிக்கொள்ளுவாளாம். விசுவாசமுள்ள ஒரு கணவன் தன்னுடைய விசுவாசத்தின் அடிப்படையில விசுவாசி அல்லாத மனைவியை அவன் மாற்றிக்கொள்ளுவான். மாற்றிக்கொள்வதுன்னா மத மாற்றத்தை பத்தி சொல்ல வரலங்க. மனம் மாற்றம். சதீஷ்குமார் மத மாற்றத்தை குறித்து பேசுவதில்லை. சதீஷ்குமார் மனிதனுடைய மனதை மாற்றக்கூடிய தேவனை குறித்துத்தான் பேசுகிறேன். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, நீ செய்கிற ஜெப விண்ணப்பம் வேத வார்த்தைக்கு விரோதமாயிருக்கும் என்றால் அந்த ஜெபத்திற்கான பதிலை தேவன் கட்டாயம் உடனே சொல்லிவிடுவார். என்னவென்று? நோ. அதுவும் கூட பதில் தானே. சோ, சில சமயங்கள்ல நீ செய்கிற ஜெபத்திற்கான பதில் இமீடியட்டாக கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயே தவிர, அப்படி இமீடியட்டாக வரும் என்றால் அந்த பதிலை நீ ஏற்றுக்கொள்ள முடியாது, அதில் சந்தோஷப்படவும் முடியாது. எனவே தேவன் என்ன சொல்லுவார் என்றால், வெயிட் என்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்? கொஞ்சம் காலம் காத்துரு. 8th கிளாஸ் படிக்கிற பையன், அதாவது உங்க பையனா உங்களுக்கு ரொம்ப இஷ்டம், அதனால 8th கிளாஸ் படிக்கிற உங்க பையன், டேடி எனக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னு கேட்குறான். சாதாரணமா பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவோம்? நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மாத்திரம் பாஸ் பண்ணு, ஃப்ரீ சீட்ஸை நீ வாங்க பாரு, அப்போ நான் உனக்கு பைக் வாங்கி தரேன் அப்படின்னு சில நேரங்கள்ல இப்படி சொல்லும்போது, அதான் நீ இதை பண்ணா நான் இதை பண்ணேன்னு சொல்லுவோம். நீ நீட்ல பாஸ் பண்ணிட்டேனா, மெடிசன் சீட்டை நீ வாங்கிக்கிட்டேனா, இன்ஜினியரிங் சீட்டை நீ வாங்கிட்டானா, இப்படி குறிப்பிட்ட காரியங்களை நீ எப்படியாவது வாங்கிடு, அப்போ உனக்கு பைக் வாங்கி தருவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். ஆனா 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அவங்க டேடி கிட்ட வந்து எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்க டேடி அப்படின்னு சொன்னானா, அந்த டேடி என்ன பதில் சொல்வார்? யோசிச்சு பாருங்க. டேய், இது நீ பைக் ஓட்டுறதுக்கான வயசு இல்ல. இல்ல டேடி, என்னால ஓட்ட முடியும் டேடி. நீ பைக் ஓட்ட முடியும்னு சொன்னாலும் அதை ஓட்டுறதுக்காக நான் வாங்கி கொடுக்கவே முடியாது. அப்படின்னா என் லைஃப்ல நீங்க என்னைக்குமே எனக்கு பைக் வாங்கி தர மாட்டீங்களா டேடி? வாங்கி தருவேன்டா. ஆனா எப்போ வாங்கி தருவேன்? இந்த பைக்கை உனக்காக நான் வாங்கி தரும்போது அதை நேர்த்தியாக ஓட்டக்கூடிய நிலைய, சாமர்த்தியத்தை, படிப்பை, அறிவை நீ பெற்றுக்கொள்ளும்போது உனக்கு வாங்கி கொடுக்குறேன். அப்பதான் நீ சந்தோஷப்பட முடியும். சோ, தகப்பனுக்கு பைக் வாங்கி தர நோக்கம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனாலும் அந்த பைக்கை வாங்கி தரதுக்குன்னு ஒரு சமயம் இருக்கு. அதனால என்ன சொல்லுவாரு? வெயிட், நான் உனக்கு வாங்கி தரேன், இது அதுக்கான நேரம் இல்லை. நான் சொல்றது புரியுதா?
சோ தேவனிடத்திலே வந்து நாம் விண்ணப்பம் பண்ணுகிற போது தேவன் பதில் தருவாரா? ஆம், கட்டாயம் பதில் தருவார். 3 விதத்திலே அவருடைய பதில் இருக்கும். ஒன்று எஸ் என்று இருக்கலாம், அல்லது நோ என்ற பதில் வரலாம், அல்லது வெயிட் என்ற பதில் வரலாம். எனவே நீங்கள் ஜெபிக்கிற போது தேவன் தருகிற பதில் எது என்பதை கண்டுகொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. அது உங்கள் விசுவாசத்தை பொறுத்ததாக இருக்கிறது. எனவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது கட்டாயம் தேவன் பதில் தருவார். அவர் தருகிற பதில் என்னவென்பதை உங்கள் ஆவிக்குரிய நடத்தையும் தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கின்றதான தேவனிடத்திலே நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் சார்ந்ததாக இருக்கிறது. ஒரு பக்தன் செய்கிற ஜெப விண்ணப்பத்துக்கு பதில் வர வேண்டும் என்றால் அதற்காக இருக்கிற கண்டிஷன்ஸ் என்ன? ஜாக்கிரதையாக கவனிப்போம் என்று சொன்னால், 86வது சங்கீதத்தில் ஒரு பக்தனுடைய ஜெபத்திற்கான பதில் வர வேண்டும் என்றால் அந்த பக்தனுக்கு இருக்க வேண்டிய கண்டிஷன்ஸ் என்ன? தாழ்மையின் பண்பு. நான் சிறுமையுள்ளவன். 86வது சங்கீதத்தினுடைய முதல் வசனம். 2வது, எளிமையுள்ளவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தியாவசிய தேவைகளுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறேன். 3வது, பக்தியுள்ளவன். இங்கிலீஷ் பைபிள்ல ஐ ஆம் காட்லி, நான் பக்தியுள்ளவன் என்று இருக்கிறது. இன்னும் சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல ஐ ஆம் ஹோலி, நான் பரிசுத்தமுள்ளவன். பக்தன் என்கின்ற அந்த வார்த்தைக்கு ஒப்பான இன்னொரு வார்த்தை பரிசுத்தம் உள்ளவன். நீ ஆண்டவரிடத்திலிருந்து பதிலை பெற வேண்டும் என்றால் முதலாவது நீ தாழ்மையோடு கூட இருக்க வேண்டும். 2வதாக அந்த பதிலை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற நிலையில் நீ இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு நபர் யாசித்துக் கொண்டிருக்கிறார். ஐயா, ஏதாவது போடுங்கய்யா, நான் தரித்திரனையா, தர்மம் பண்ணுங்கய்யா என்று யாசிக்கிறார். இப்ப இன்னொருத்தர் அவருக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கூட அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. தர்மம் பண்ணுங்கன்னு கேட்கிற, தரித்திரன்னு சொல்ற, அதுக்கு ஆதாரம் என்ன? நீ தரித்திரன் என்பதற்கான அடையாளம் என்ன? அப்பொழுது யாசிக்கிறவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஒரே ஒரு தடவை என்ன கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சு போயிடும், நான் ஒரு தரித்திரன் என்பது. என்னை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் நான் ஒரு தரித்திரன் என்பது. அவனை கவனமாய் பார்க்கிற போது அவருடைய ஆடைகள் எல்லாம் கசங்கி இருந்தது, கிழிந்தும் இருந்தது. அவருடைய சரீரத்தை பார்த்தால் மிகவும் ஒடுங்கி போன நிலையில் இருந்தது. இப்ப அவர் தரித்திரரா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவன் என்ன சொல்லுகிறான்? நீர் ஒருமுறை என்னை பரிசீலித்து கவனித்து பார்த்தால் நான் தரித்திரன் என்பது உங்களுக்கே புரிந்துவிடும் என்று அப்பட்டமாய் சொல்கிறான். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தேவனிடத்திலே செல்லுகிற போது நம்முடைய தரித்திரத்தை நாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றால் ஆக்சுவலா நாம் அந்த நிலையில் இருக்கணும். உங்க பிள்ளை கையில சாக்லேட் இருக்கு அல்லது ஐஸ்கிரீம் இருக்கு. அந்த ஐஸ்கிரீமை ஒழுங்கா சாப்பிடவே இல்லை. ஐஸ்கிரீமை ஒழுங்கா சாப்பிடல. அவன் வந்து, டாடி எனக்கு இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்குறான். நீங்க திரும்ப வாங்கி தருவீங்களா? ஏன் வாங்கி தர மாட்டீங்க? ஏற்கனவே வாங்கி கொடுத்து ஒழுங்கா சாப்பிடல, இன்னொன்னு திரும்ப வாங்கி தருவீங்களா? வாங்கி தர மாட்டீங்க. காரணம் என்னன்னா, அவன் எதை கேட்கின்றானோ அதை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான அந்த நிலையை அவன் வெளிப்படுத்துவதில்லை. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதாங்க? தேவனிடத்திலே வந்து நீ எவைகளை கேட்கிறாயோ அது உண்மையிலே உனக்கு தேவை என்று உன்னுடைய நிலைமை தெரியப்படுத்த வேண்டும். உன்னுடைய அந்த நிலை வெளிப்படுத்த வேண்டும். உன்னுடைய நிலைமையும் உன் நிலையும் அதை வெளிப்படுத்தாமல் நீ தேவனிடத்துல வந்து தேவை அது இதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தன்னா உனக்கு பதில் வராது. தாவீது என்ன சொல்லுகிறான்? நான் சிறுமையானவன். நீ சிறுமையானவன், எளிமையானவன் என்று எப்படி சொல்லுங்க? ஒரு முறை என்ன பாருங்க, உங்களுக்கே புரியும். ஒரு தடவை நான் கார்ல போய்கிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்து அந்த கிளாஸ்ல அப்படி தட்டினார். நான் கிளாஸ் இறக்குனேன். காஃபி ப்ளீஸ், 10 rupees. என்னவாங்க? நான் ஏதோ காஃபி விற்கிறவன் மாதிரி, காஃபி ப்ளீஸ் 10 rupees. நான் கேட்குறேங்க, அவருக்கு கொடுக்க மனசு வருமா? காஃபி வேணுமா, அதுக்கு 10 ரூபாய் வேணுமா, இதை இங்கிலீஷ்ல வேற சொல்றாரு. இதுபோல ஒரு நாள் நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது வீட்டுக்கு முன்னால ஒருத்தர் படுத்து கிடந்தாரு. அப்படி வந்து வீட்டுக்குள்ள போய் சாப்பிட்ற நேரத்தில் அவர் மேல ஞாபகம் வந்துருச்சு. சாப்பிடலான்னு நினைக்கும்போது சாதாரணமா நாம என்ன செய்வோம்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த ஆகாரத்துக்காக உமக்கு நன்றி ராஜா. அதுக்கப்புறம் என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவோம்? யோசிச்சு பாருங்க. சொல்லுங்களேன் சத்தமா. இல்லாதவங்களுக்கு நீர் அருளி செய்யுங்க ஆண்டவரே. நான் காக்காவுக்கு கூட ஒரு பருக்கை கூட வைக்க மாட்டேன். எனக்கு அந்த பழக்கம் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை ஆண்டவரே.
நாங்க சமைக்கிறத நாங்க சாப்பிடுமே தவிர யாருக்கும் பகிர்ந்து கொடுப்பது? என்னுடைய கேள்வி, நாம் ஜெபிக்கிற போது, நாம் புசிக்கும் போது இல்லாதவங்களுக்கு நீங்க கொடுங்க ஆண்டவரேன்னா ஆண்டவர் என்ன மன்னாவை பொழிவாரா? சிந்திச்சு பாருங்க. வேதம் என்ன சொல்லுகிறது யோசிங்க. மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அதாவது, பரலோகத்திலே நான் பசியோடு இருந்தேன், நீங்கள் ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தேன், நீங்கள் வஸ்திரத்தை கொடுத்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள், விசாரிக்க வந்தீர்கள். என் பிதா உண்டாக்கியிருக்கிற ராஜ்யத்தை அடியெடுத்து வைத்து சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அநேகர் வந்து, ஆண்டவரே, நாங்கள் உம்மை எப்பொழுது பசியுள்ளவராக கண்டு போஜனம் கொடுத்தோம்? உமக்கு நாங்கள் எப்பொழுது தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தோம்? நீர் எப்பொழுது சிறையில் இருந்தீர்? நாங்கள் எப்பொழுது உமக்கு போஜனம் கொடுத்தோம், வஸ்திரம் கொடுத்தோம் என்ற அந்நாளிலே அநேகர் அவரிடத்திலே கேட்பார்களாம். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்ன? மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுவார். ஏழைகளுக்கு இறங்குகிறவர்கள் யாருங்க? பாக்கியவான்கள். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு, அதேபோல கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் உதவி செய்வதற்கு ஒரு காலம் தயங்கவே தயங்காதீங்க. கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்திருக்கிற நாமே உதவி செய்யாவிட்டால், கிறிஸ்துவின் அன்பை அனுபவிக்கிற நாமே உதவி செய்யாவிட்டால், நம் கைகளை நீட்டி ஒரு மனிதனை தூக்கி விடாவிட்டால் வேறு யார் அதை செய்ய முடியும்? அது நான் உணவருந்த போய் உட்கார்ந்தேன், ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். பொதுவா ஜெபத்துல நாம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, இல்லாதவர்களுக்கு நீங்க அருளுங்க ஆண்டவரே. நான் என்னைக்கு அப்படி ஜெபிச்சதில்லை. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பித்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இல்லாதவர்களுக்கு அருளி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணதே இல்லை. ஏன்னா அது நம்முடைய வேலை. நான் சாப்பிட அமர்ந்த அந்த நேரத்துல வெளியே இருக்கின்ற அந்த யாசகன் என்னுடைய நினைவுக்கு வந்து விட்டார். உடனே அவர் பாவம் சாப்பிட்டாரோ இல்லையோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தம்பிமாரை அனுப்பி அவரை எழுப்பி சொன்னப்போ அவங்க எழுப்புனாங்க. ஏன், உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா? நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, தம்ஸ் அப் ப்ளீஸ். கிடைக்கிறேன் எனக்கு தாங்க இந்த மாதிரி ஆட்கள் சிக்குவாங்க. அவருக்கு கூல்ட்ரிங்க் வேணுமாங்க மிட் நைட் 2 o'clock. கவனிங்க, பாவம் அவர் படுத்து கிடக்கிறாருன்னு சொல்லி அவர்கிட்ட போய், ஏயா எந்திரிங்க, ஏதாவது சாப்பிட்றீங்களா? கூல்ட்ரிங்க் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டதுக்கு சரி இவர் ரொம்ப முத்தி போனவர்னு சொல்லி நம்ம தம்பிமார் அவர் அப்படியே விட்டு உள்ள வந்துட்டாங்க. வாங்கி கொடுப்போமாங்க அவருக்கு கூல்ட்ரிங்க்ஸ்? ஸோ புரிஞ்சுக்கணும் என் அன்பு சபையே, நாம் தேவ சந்நிதிக்கு வந்து அவரிடத்தில் எதற்காகவாவது நாம் விண்ணப்பம் பண்ணும்போது, நாம் எவற்றிற்காக விண்ணப்பிக்கிறோமோ அவற்றை பெற்றுக்கொள்வதற்கு அருகதையுள்ள நிலையை நாம் காண்பிக்கிறோமா? தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மறுபடியும் நான் நினைவுபடுத்துகிறேன், தேவன் நம்முடைய எல்லா ஆசைகளையும் தீர்த்து வைக்கிறவர் அல்ல, நம்முடைய எல்லா அத்தியாவசியங்களையும் தீர்த்து வைக்கிறவர். ஆசை என்பது வேறு, அவசியம் என்பது வேறு. அத்தியாவசியங்களை சந்திக்கிறவர் நம்முடைய தேவன். எனவே நாம் தேவனிடத்திலே வருகிற போது நாம் ஆசைப்படுகிறோமா, ஆசைப்பட்டதை கேட்கிறோமா, அல்லது அத்தியாவசியமானவைகளுக்காக தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறோமா? தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தேவன் நமக்கு பதிலளிக்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் தாழ்மையோடு இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய தேவை உண்மையானதாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். நான்காவது, அவரையே சேவிக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். இந்த குணாதிசயங்கள் எல்லாமே தாவீதுக்குள் இருந்ததால் தான் தைரியமாக அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். இப்பொழுது இன்னொரு பக்தன் ஜெபம் செய்கின்றான். அந்த ஜெப விண்ணப்பத்திலே 3 காரியங்களை மென்ஷன் பண்ணுகிறான். அதிலிருந்து 4 விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். 88வது சங்கீதத்தில் 1 முதல் 7 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது 4 விஷயங்களை அங்கே கற்றுக்கொள்ள முடியும். அதில் முதலாவது, எதிர்காலம் கண்ணுக்கு தென்படாமல் போயிட்டு. 3ஆம் வசனம், என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. அப்ப செத்து போறவனுக்கு ஏதாவது எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதிர்காலம் ஏதாவது அவன் கண்ணுக்கு தெரியுமாங்க? சோ இந்த பக்தனுடைய ஜெபம் என்னவென்றால், தன் எதிர்காலமே கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது. இன்னும் நம்ம மத்தியில யாராவது இருக்கீங்களா? அது என்னமோ பிரதர், எனக்கு ஃபியூச்சரே இருக்காதுன்னு நினைக்கிறேன், எதுக்காகத்தான் வாழறேன்னு எனக்கு தெரியல, வாழ்ந்து என்ன சாதிக்க போறேன்னு எனக்கு தெரியல, வாழ்க்கை அவ்வளவு பாரமா இருக்குங்க, எதிர்காலத்து மேல எனக்கு கொஞ்சம் கூட ஆசையே இல்லாம போயிடுச்சு. ஒரு காலத்துல ஃபியூச்சர் மேல ஒரு ஆசை இருந்தது,
கட்டாயம் நல்ல நாட்கள் வரும்னு நினைச்சேன். கட்டாயமா நான் நினைக்கிறதெல்லாம் சாதிப்பேன்னு நினைச்சேன். சென்றடைய வேண்டிய இலக்க கட்டாயமா சென்று அடைஞ்சிருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனா இப்போ எதிர்காலத்து மேல நான் வச்ச ஆசையெல்லாம் அப்படி ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. ஏன்னா தோல்விக்கு மேல தோல்வி, அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு. கஷ்டத்துக்கு மேல இன்னொரு கஷ்டம்னு வந்துகிட்டே இருக்கு. வியாதிக்கு மேல வியாதி வந்துகிட்டே இருக்குங்க. அதனால லைஃப் மேல, ஃபியூச்சர் மேல எந்த ஆசையுமே எனக்கு இல்லாம போயிடுச்சு. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில், அப்படிப்பட்ட பிரச்சனைக்குள் நீ இருப்பாய் என்று சொன்னால், இந்த சங்கீதக்காரனும் கூட அதையேதான் சொல்லுகிறான். என் எதிர்காலமே மாயமாக இருக்கிறது. 2வது, உறவுகள் என்று சொல்லிக்கொள்ள ஒருவருமே இல்லை. சாதாரணமா கஷ்டம்னு வருகிற போது, அல்லது சாதாரணமா ஒரு மோசமான சூழல் வருகிற போது, உன்னால் எப்படியுமே அந்த சூழலை எதிர்கொள்ள முடியாத போது, அந்த போராட்டத்தை ஜெயிக்க முடியாத போது, சாதாரணமா நீ யாருடைய உதவியை நாடுவாய்? யாரிடத்திலே நீ போய் நிற்பாய்? யோசிச்சு பாருங்க. உறவுக்காரங்களை தான். அந்த உறவு யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அண்ணனாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம். யாரா இருந்தாலும் உனக்கு உறவுக்காரர்கள், உன்னுடைய இரத்த சம்பந்தம் உள்ளவர்கள். பந்துக்கள்னா யாருங்க? நண்பர்கள் என்றால் வேறு, உறவினர் என்றால் வேறு. உறவுக்காரர் என்றால் அந்த நபர் கொஞ்சமாவது உங்கள் இரத்தம் சம்பந்தப்பட்டவர்களாய் இருப்பார்கள். சாதாரணமாக ஒரு நபருக்கு ஏதாவது கஷ்டம் வருகிற போது அந்த நபர் தேடுவது தனக்கு மிக நெருக்கமாக இருக்கிற யாராவது உறவினரைத்தான், அல்லது சகோதர சகோதரிகளைத்தான். சகோதரர் என்றாலே தன் தாயின் வயிற்றை பாதி பகிர்ந்து கொண்டு பிறந்தவர்கள். சகோதரர்களையோ சகோதரிகளையோ நாம கேட்போம். அக்காவையோ தம்பியையோ அண்ணனையோ தங்கையையோ நாம் உதவியை நாடுவோம். இங்கே பக்தன் சொல்லுகிறான், கவனிங்க, யாருமே எனக்கு இல்ல அப்படின்னு சொல்ல வரான். 88ஆம் சங்கீதம் 8வது வசனம். எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைபட்டிருக்கிறேன். 18வது வசனம். சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர். இந்த பக்தனுடைய பிரச்சனையை கவனிங்க. உறவினர்கள் தூரமா இருக்கிறாங்க, நண்பர்களும் தூரமா இருக்கிறாங்க. கை நீட்டி உதவி செய்கிறவர்களோ, தனக்கு சகாயம் செய்கிறவர்களோ, தன்னோடு நிற்கிறவர்களோ அவன் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காணப்படவே இல்லை. இன்று நம்ம மத்தியில யாராவது இருக்கீங்களா? என் சிநேகிதர்கள் என்னை விட்டு போய்விட்டார்கள், நான் நம்பியிருந்தவர்கள் என்னை விட்டு போய்விட்டார்கள், என் உறவினர்கள் என்னை விட்டு போய்விட்டார்கள். இன்று நான் தனிமையிலே ஒற்றை ஆளாக மிஞ்சி நிற்கிறேன். என்னிடமெல்லாம் இருந்தபோது எல்லாரும் என்னோடு கூட இருந்தார்கள். ஆனால் இன்று நான் கஷ்டங்களுக்குள்ளாக இருக்கிற போது, பாடுகளுக்குள்ளாக இருக்கிற போது, நஷ்டத்துக்குள்ளாக இருக்கிற போது, வியாதியினூடே கடந்து போகிற போது எல்லோரும் என்னை கைவிட்டது போல இருக்கிறது. என்னை அருவருப்பாக, என்னை ஏளனமாக பார்க்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். ஒருவேளை எப்படிப்பட்ட நிலைமைக்குள் நீ இருப்பாய் என்று சொன்னால், இந்த பக்தனும் கூட அதே சூழ்நிலையை குறித்துத்தான் இங்கே பேசுகிறான். முதலாவது, எதிர்காலம் காணாமல் போய்விட்டது. 2வதாக, உறவுக்காரர்கள் காணாமல் போய்விட்டார்கள். 3வது, பாடுகள் கண்ணீர் சிந்த வைக்கிறது. சங்கீதம் 88:9வது வசனம். துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. துக்கத்தினால் என் கண்கள் தொய்ந்து போயிற்று. சாதாரணமா கண்கள் எப்பொழுது தொய்ந்து போகும் என்றால், அழுது 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 ஒரு கட்டத்தில் அழுதாலும் கண்ணீர் கூட வராது. தனக்கு இருக்கிற அந்த பாடுகள் எவ்வளவு தீவிரமானதென்றால் தன்னுடைய கண்களில் கண்ணீர் சிந்துகிறது, கண்ணீர் பொங்கி வடிந்து கொண்டிருக்கிறது. இன்றும் நம்மத்தில் யாராவது இருக்கிறீர்களா? எனக்கு இருக்கிற துக்கத்தினாலே, பாடுகளினாலே கண்ணீர் சிந்தி கதறிக்கொண்டிருக்கிறேன். எப்பொழுது பார்த்தாலும் அழுகைதான், எப்போதும் புலம்பல் தான், எப்பொழுதும் கண்ணீரும் கம்பலையும் தான். இன்னும் சில பேர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அழுது 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 இப்ப கண்ணில் இருந்து கண்ணீர் கூட வர்றதே கிடையாதுங்க என்பதை போன்ற ஒரு சூழ்நிலை. அப்பேற்பட்ட சூழலுக்குள் நீ இருக்கிறாயா என்றால் கவனி, நீ ஒருவன் மாத்திரமல்ல, அல்லது நீ ஒருத்தி மாத்திரமல்ல. இதோ இந்த சங்கீதக்காரனும் கூட அதே சூழ்நிலைக்குள் தான் இருந்திருக்கிறான். அவ்வளவு கண்ணீர், கண் நிறைய கண்ணீர் பொழிந்து கொண்டே இருக்கிறது. கண்களெல்லாம் தொய்ந்து போகிற அளவுக்கு அழுது 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 எதிர்காலமே காணாமல் போய்விட்டபடி, உறவுக்காரர்களும் காணாமல் போய்விட்டார்கள். துக்கமோ கண்ணீரை வரவழைக்கிறது, என்னை சிறுமைப்பட்டவனாக ஆக்கிக் கொண்டிருக்கிறது. 15வது வசனம். சிறுவயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும்
சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாய் இருக்கிறேன். சிறுவயதிலிருந்தே இந்த துக்கம் என்னை தள்ளாடச் செய்கிறது. நான் பின்னால் திரும்பி பார்க்கிற வேளையில எல்லாமே கஷ்டங்கள் தான். சிறுவயது முதற்கொண்டு இந்த கஷ்டங்கள் தான். சிறுவயதிலிருந்தே இந்த பாடுகள் தான். சிறுவயதிலிருந்தே நான் பசியோடும் பட்டினியோடும் தான் இருக்கிறேன். சிறுவயதிலிருந்தே பொருளாதார பிரச்சனைகள் தான். சிறுவயது முதற்கொண்டு எல்லாம் கஷ்டங்கள் தான். ஒருமுறை பின்னால் திரும்பி பார்த்தால், என் சிறுவயதை குறித்து நான் நினைத்தால் எனக்குள்ளே திகில் பரவுகிறது. எனக்கு பயமாயிருக்கிறது. இன்றைக்கும் நம்மத்தில் யாராவது இருக்கிறீங்களா? வந்த காலத்தை திரும்பி பார்த்தா அப்படியே பயம். கடந்த காலத்திலே நீ எதிர்கொண்ட சிரமங்கள், நீ எதிர்கொண்ட பாடுகள், நீ எதிர்கொண்ட அவமானங்கள், அதேபோல நீ எதிர்கொண்ட பொருளாதார பிரச்சனைகள் உனக்கு பயத்தையும் பாடுகளையும் உண்டாக்குகிறதா என்றால் கவனி, நீ இன்று நடக்கிற இந்த பாதையின் வழியாய்தான் அன்று அந்த பக்தனும் கூட போயிருக்கிறான் என்ற விஷயத்தை மறந்துவிட வேண்டாம். ஏமான் என்கிற பக்தன் இந்த சங்கீதத்தை எழுதுகிற வேளையில கோராகின் புத்திரர்கள் இதை பாட்டாய் பாடினார்கள். பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். என்னுடைய எதிர்காலம் எள்ளளவும் எனக்கு தெரியவே இல்லை. ஒரு நல்ல எதிர்காலமா எனக்கு காணப்படவே இல்லை. எதிர்காலமே இருளாக இருக்கிறது. பந்துக்களும் தூரமாக போய்விட்டார்கள். கண்கள் தொய்ந்து போயிருக்கின்றது. என்னுடைய சிறு பிராயமோ எனக்கு பயத்தை உண்டாக்குகிறது. எனக்கென்று ஒரு எதிர்காலம் இருக்கிறதா? நான் என்ன செய்தால் எனக்குள் இருக்கிற பயத்திலிருந்து, கலக்கத்திலிருந்து, பீதியிலிருந்து கெட்டுப்போய் விடுவேனோ என்னவோ என்கிற மனக்கலக்கத்திலிருந்து, இனி எதிர்காலமே எனக்கு இல்லையோ என்னவோ என்ற பயத்திலிருந்து நான் எப்படி வெளியே வருவது என்ற கேள்வியை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அதற்கு 3 பதில்கள் இருக்கின்றன. இந்த 3 பதில்கள் என்னவென்றால் பக்தனை சொல்லுகின்றான். முதலாவது பதில் 88வது சங்கீதத்தின் 13வது வசனம். கர்த்தாவே, நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். எதிர்காலம் காணாமல் போய்விட்டதா? உறவினர்கள் காணாமல் போய்விட்டார்களா? துக்கம் கண்களை தொய்க்கிறதா? உன் சிறுவயது கலங்க பண்ணுகிறதா என்றால் கவனே, எல்லாவற்றிலிருந்து நீ வெளியே வர வேண்டுமென்றால் காலையிலே ஜெபம் செய்ய வேண்டும். கண்டிப்பா இதை கடைபிடிப்போம் என்று சொல்கிறவர்கள் கை உயர்த்துறீங்களா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எதிர்காலமே கண்ணுக்கு தெரியாமல் போகும்போது, உறவினர்கள், நண்பர்கள், உதவி செய்கிறவர்கள் கண்ணை விட்டு மறைந்து போகும்போது, துக்கம் கண்ணீரை வரவழைக்கிற போது, சிறு பிராயம் கலக்கத்தை உண்டாக்குகிற போது, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தவிப்புக்கு ஆளாகிற போது, பக்தன் செய்த பணி காலையிலேயே எழுந்து ஜெபித்தான். தினந்தோறும் காலையில் எழுந்து ஜெபித்தான். இரவிலும் அவன் ஜெபம் செய்தான். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளை நாங்கள் கடந்து வந்தாலும், எந்த கஷ்டங்களை நாங்கள் சந்தித்தாலும், உம்மை நாங்கள் விசுவாசிப்போம் என்றால், உம்மையே நாங்கள் சார்ந்து நிற்போம் என்றால், எவைகளுமே கூட எங்களுக்கு அசாத்தியமாகவே ஆகாதையா. அதை நாங்கள் நம்புகிறோம். சமஸ்தமும் சாத்தியமாக்குகிற மகா பெரிய தேவன் நீர் அல்லவோ. உம்மை நம்புகிறோம். உம்முடைய சமூகத்தில் ஒரு 15 நிமிடமாவது, மார்னிங் 15 நிமிடங்கள், ஆஃப்டர்நூன் 15 நிமிடங்கள், ஈவினிங், அதேபோல் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 45 நிமிடமாவது உங்கள் சமூகத்தில் இருக்க கிருபையருளுங்க. வெளியேற பெற்ற இந்த வார்த்தை எங்கள் இருதயத்திலே பதிந்து அதை பலன் கொடுக்க கிருபையருள வேண்டும் என்று எங்கள் ஒவ்வொருவரையும் ஜெப வீரர்களாய் ஆண்டவரை மாற்றி, தானியேலைப் போல வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உலகத்துக்கும் பாவத்துக்கும் இடங்கொடுத்து விடாமல், உம்முடைய வார்த்தைக்கும் உம்முடைய சத்தியத்துக்கும் சம்பூரணமாய் ஆண்டவரே தலை வணங்கி உம்முடைய சித்தத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.